ஹாய் ஆல், இட்ஸ் விஜே. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால வேகமாக எல்லா வேலையும் பார்த்தேன். ஃபஸ்ட்டு குட்டிப்பாக்கு நாட்டு சக்கரை, மஞ்சத்தூள், பெப்பர் போட்டு பால் அண்ட் குருமா பண்ணலான்னு மசாலா, சாதம் ஊற வச்சு காயெல்லாம் கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து அண்ட் வெஜ் புலாவுக்கான மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் பூரி அண்ட் வெஜ் குருமா, மதியம் வெஜ் புலாவ். எனக்கு ஃபுல்லுமே வெஜிடபிள் தான். பச்சை பட்டாணியும் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு அதையும் லேசாக தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தனால. அண்ட் வெஜ் புலாவுக்கான மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனி டக்குன்னு அடுப்பில் வச்சு மட்டும் இறக்கணும். ஃபஸ்ட்டு குருமா வச்சுட்டேன், அது வச்சுட்டாலே பாதி வேலை முடிஞ்சிடும். அண்ட் புலாவும் இன்றைக்கி சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. குட்டிப்பாக்கு கொடுத்து அமுச்சிட்டோம். அப்புறம் அவனை அமுச்சதுக்கப்புறமா நாங்கள் சுட சுட பூரி போட்டு சாப்பிட்டோம். நல்லா புசு புசுன்னு வந்தது. அம்முக்கு எப்போவுமே அப்படியே சூடாக போட்டு அப்படியே சாப்பிட்ணும். அதனால ஃப்ரீயாக சாப்பிடலாம், குட்டிப்பா அமுச்சிட்டா தான் நம்ம ஃப்ரீயாக இருக்க முடியும்னு அவனை அமுச்சிட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி என் அண்ணி பொண்ணு நாளைக்கு அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேன்னு எனக்கு ஏதாவது கேக் செஞ்சு கொடுங்க தானே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு கண்டிப்பாக வேணும்னு சொன்னனால சரி ரெடி பண்ணி கொடுப்போன்னு இன்றைக்கி பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கு ரெடி பண்ணி கொடுத்து நல்லா க்ளீன் ரேப் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் போய் கொடுத்துட்டு வரணும். பேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் வரும். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இதை பண்ணுற கேப்பில் அம்மு இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்மையாக சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. அவ்வளோதான். பை பாய்.